சிவா வந்து ஒரு ஒர்க்க வந்து 10 நாள்ல முடிக்கிறாரு. குமார் வந்து அவருக்கு 6 நாள் உதவி பண்ணியிருக்காரு. அப்படி உதவி பண்ணும்போது மொத்தம் அவர் வந்து ரூ. 50 வாங்கியிருக்காங்க. அதுல குமார் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குமார் எத்தன நாள் ஒர்க் பண்றாருன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ 10 × 6 ÷ 10 - 6 அந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். அப்படி பண்ணீங்கன்னா, நம்ம குமாரோட ஒர்க் எத்தன நாள் ஒர்க் பண்றாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 60 ÷ 4 ஸோ 15 நாளு. ஸோ குமார் வந்து 15 நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சிவா வந்து 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ குமார் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாமா? இப்போ எவ்வளோ வாங்கியிருக்காங்க? ரூ. 50 வாங்கியிருக்காங்க. 50 ÷ 10 + 15 இன்ட்டு குமார் தான் வேணும். அப்போ 15. ஸோ இப்போ யாரோடது வேணுமோ அந்த வேல்யூவ வந்து நம்ம இன்ட் பண்ணிக்கணும். ஸோ 50 ÷ 10 + 15 25 இன்ட்டு 15. ஸோ ரூ. 30 குமார் வாங்கியிருக்காரு. அப்போ சிவா எவ்வளோ வாங்கியிருப்பாரு? ரூ. 20. மீதி ரூ. 50ல எவ்வளோ இருக்கு? இன்னும் ரூ. 20 தான் இருக்கு.